Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths chapter 1 example 1.28 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Example 1.28 show that the statement if f and g composition of f are 1 to 1 then g is 1 to 1 is not true. கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு பார்க்கலாம். f மற்றும் g composition of f ஆகியவை ஒன்றுக்கொன்றாக இருந்தால் g ஆனதும் ஒன்றுக்கொன்றாகும் என்ற கூற்று தவறு என நிரூபிக்க. ஓகேமா, அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுடலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்கோங்கிறத நம்ம 3 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா எஃப். ஓகேம்மா, எஃப்ங்கிறது 1 to 1 ஃபங்க்ஷன். சரியாம்மா, எஃப் தட் இஸ் எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். அப்படி நம்ம ஷோ தட் நம்ம வந்து காமிக்கணும். அப்போது எஃப் ஈக்குவல் டு 1 to 1 ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? எஃப் ஈக்குவல் டு நம்ம இந்த ஆரோ டயக்ராம் நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ரிலேட்டட் டு எக்ஸ் டு ஒய். கரெக்டாமா? அப்போ எஃப் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். நெக்ஸ்ட்டு எஃப்ஐ நம்ம எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு போடலாம் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் தான் நம்ம ரிலேட் பண்ணணும். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன். ஸோ ஏலேருந்து எக்ஸுக்கு போயிருக்கு. ஸோ ஏ கமா எக்ஸ் கமா பியிலேருந்து ஒய், பி கமா ஒய். கரெக்டாமா? இப்போ இது ரெண்டு டயக்ராமை நம்ம ரெஃபர் பண்ணும்போது நமக்கு 1 to 1. 1 to 1 மீனிங் என்னது? இந்த இடத்துல உள்ள ஒரு உறுப்பு இந்த இடத்துல உள்ள ஒரு உறுப்போட கனெக்ட் ஆகிருக்கணும். அதுதான் வந்து அதை மேப்பிங் ஆகிருக்கணும். அதுதான் 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ ஏங்கிறது எக்ஸ் கூடலாம் மேப் ஆகிருக்கு. ஸோ ஒரு டைம். அது மாதிரி பிங்கிறது ஒய் கூடல 1 டைம் வந்து மேப் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ். ப்ராப்ளம் இல்லை இது வந்து. ஸோ இப்படி எழுதலாம். ஸோ இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ். அதாவது கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தில் உள்ள ஃபஸ்ட்டாக நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதாவது இப்போ 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்குங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்டு ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப்பும் 1 to 1 ஃபங்க்ஷனாக நம்ம ப்ரூஃப் பண்ணணும். 1 to 1 ஃபங்க்ஷன், ஒன்றுக்கொன்றான சார்பு. பார்க்கலாமா? ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் நம்ம ஃபங்க்ஷன் எப்படிமா ரிலேட்டடாக இருக்குது? ஜியிலேருந்து எஃப் அப்படின்னா எக்ஸ் ரிலேட்டட் டு இசட். எக்ஸ்லேருந்து இசட்டுக்கு தான். அதான் வந்து ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப். எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. ஜிங்கிறது வந்து ஃபஸ்ட் இருக்குது. ஸோ ஜியில் உள்ளது வந்து செகண்டில் வரும். ரிவர்ஸாக வரும். ஜியில் உள்ளது செகண்டில் இருக்குது. இப்போ ஜிங்கிறது இது இல்லையா? இது ஜி, இது வந்து எஃப். இது ரெண்டு எஃப், இது வந்து ஜி. இப்போ ஜியில் இருக்கக்கூடிய இசட் ரெண்டாவது வந்துருக்கு. இதாம்மா எஃப் ஃபங்க்ஷனில் உள்ள எஃப் வந்து ஃபஸ்ட் இது இருக்குது. எஃப்ல உள்ளது நமக்கு எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ரிலேட்டட் டு பி, ஏ கமா பி. நெக்ஸ்ட்டு பி ரிலேட்டட் டு ஒய், ஒய் ரிலேட்டட் டு கியூ. ஸோ பி கமா கியூ, பி கமா கியூ. இதுவும் நமக்கு 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஓவர்லாப் ஆகலை. ஓவர்லாப்னா மோர் தென் 1 எலமெண்ட் கூட மேப் ஆகலை, அதுதான். ஸோ ஏலேருந்து பி 1 டைம் ஏலேருந்து பிக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து கியூ. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஸோ வந்து ஓவர்லாப் ஆகலை. 1 to 1 ஃபங்க்ஷன் தான். தட் ஃபோர் எப்படி எழுதலாம்? இதில் எழுதலாமா? தட் ஃபோர் இட் இஸ் 1 to இட் இஸ் சொல்றதோட இட் இஸ் ஓகே 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ ரெண்டாவது நமக்கு இதுவும் நமக்கு 1 to 1 ஃபங்க்ஷனாக கிடச்சிருக்கு. இதுவும் நமக்கு 1 to 1 ஃபங்க்ஷனாக கிடச்சிருக்கு அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 to 1 நாட், அதாவது ஜிங்கிற ஃபங்க்ஷன். தேர்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்னா ஜி இஸ் நாட், இப்படி கொடுக்குறேன். ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். அதாவது ஜிங்கிறது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? ஜிங்கிறது வந்து ஒய் டு இசட். இதனமா நமக்கு ஜி. ஸோ ஒய்லேருந்து இசட், ஒய் டு இசட். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுத முடியும்? இது வந்து நாட் 1 to, அதாவது 1 to 1 இருக்கக்கூடாது. அப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ்லேருந்து பிக்கு போயிருக்கு. ஸோ எக்ஸ் கமா பி. நெக்ஸ்ட்டு ஒய்லேருந்து கியூக்கு போயிருக்கு. ஸோ ஒய்லேருந்து கியூக்கு. நெக்ஸ்ட்டு இசட்லேருந்து கியூக்கு போயிருக்கு. ஸோ இசட் கம்மா கியூ. இதில் கியூங்கிறது நமக்கு எப்படி ஆயிடுச்சு? கியூ ரிப்பீட்டட் ஆகிருக்கு. சரியாம்மா? கியூ ரிப்பீட்டட்னா இப்போ இதே பாருங்களேன். டயக்ராம் நம்ம ஆரோ டயக்ராம் பார்க்கும்போதே 1 to 1. ஓகே, ஒய்லேருந்து கியூ போயிருக்கு, அதுவும் 1 to 1. பட் இசட்லேருந்து கியூக்கு தான் போயிருக்கு. ஸோ நமக்கு ரெண்டு இதுக்கு நம்ம ஒரே இது மேப் ஆகிருக்கு. அப்போது இது வந்து மெனி டு 1ன்னு அர்த்தம். மோர் தென் 2. சரியாம்மா? அதாவது ஒவ்வொரு உறுப்பு கனெக்ட் ஆகாமல் மெனி உறுப்பு வந்து ஒரே ஒரு எலமெண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மெனி டு 1 ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போது தட் ஃபோர் இட் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன்.
அவங்க அதை நம்ம கேட்டிருக்காங்க. எஃப்ங்கிறது 1-to-1 ஃபங்க்ஷனாக நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப்பும் நம்ம 1-to-1 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஜிங்கிறது வந்து நாட் 1-to-1 ஃபங்க்ஷனாக நம்ம ப்ரூஃப் பண்ணணும். 3 நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான்.